வணக்கம். டெல்லி பாம் பிளாஸ்டை பற்றின ஏராளமான புதிய தகவல் இன்னைக்கு கிடைத்திருக்கிறது. டாக்டர் உமர் அவருடைய கடைசி சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒரு மசூதியில் போனது, அந்த வீடியோ வெளிவந்திருக்கிறது. இதே நபருடைய இன்னொரு வாகனமான ஈகோ ஸ்பாட், சிவப்பு நிறமான ஈகோ ஸ்போர்ட்ஸ், இதையும் டெல்லி போலீஸ் நேற்று கண்டெடுத்திருக்கிறார்கள். மூன்றாவது வாகனம். இந்த வாகனத்தை பற்றி இதுவரை டெல்லி போலீஸ் எந்த விதமான தகவலும் கொடுக்கவில்லை என்றால் கூட அதையும் தேடி வருகிறார்கள். இது போன்ற இன்னொரு தகவலும் கிடைத்திருக்கிறது. இந்த நாட்டு அரசாங்கம், ஹோம் மினிஸ்ட்ரி, மோடி அரசாங்கம் இறந்த நபர்களுடைய எண்ணிக்கையை மறைக்கிறார்கள் என்கிற ஒரு மிகப்பெரிய அலிகேஷனை லல்லன் டாப், ஆஜ்தக்கின் இன்னொரு சேனல், த ரூஸ்டர் நியூஸோடைய சேனல் பார்ட்னரான ஆஜ்தக், லல்லன் டாப் வெளிவிட்ட இந்த தகவலை நீங்க பார்த்தீர்கள்னா, அதாவது அந்த ஸ்பாட்டில் இருந்த ஐ விட்னஸஸ்கள் கொடுத்த தகவல் படி இது 1-2 கிடையாது. அரசாங்கம் காட்டக்கூடிய இந்த எண்ணிக்கை தவறு. 9 என்று கூறினார்கள், 12 என்று கூறினார்கள், 13 என்று கூறினார்கள். ஆனால் இது 13 எல்லாம் கிடையாது. இந்த சவங்கள் 50க்கும் மேற்பட்ட நபர்கள். मानता हूँ, बोलते हैं भी नहीं करते, लेकिन ऐसी बात है, ड्यूटी सब निभाते हैं. लेकिन जिस टाइम जब वो होया, कोई पुलिस वाले इधर थे, लेकिन मैंने 2 पुलिस वाले भाजते हुए इधर से देखे कि क्या हो गया, मतलब इतना मैंने देखा. उसके बाद इतना ज़रूरी होया है कि जो भाजड़ दौड़ में वहाँ तो जो होना था हो गया. भाजड़ दौड़ में थोड़ा सा ये डर था कि कितना बुजुर्ग मरता और कितना बच्चा मरता. भागदौड़ में जो मौतें होती हैं वो बचाना था. अच्छा, तो हमने बस 2-3 बंदे हम ऐसे थे जो हमने यही कहा कि भी अपने बच्चों को और 50க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டதாக இந்த தகவல் வெளிவந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் டிஎன்ஏ சாம்பிளிங் கூட சரியாக எடுக்கவில்லை. அனைத்துமே ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு எடுத்துக்காட்ட போகிறேன். மிக முக்கியமான அப்டேட்கள். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். அதற்கு முன்பு அதே கோரிக்கை, எங்களுடைய வீடியோக்களை முடக்கி வருகிறார்கள். காரணம், இது போன்ற உண்மைகளை உங்களிடம் வந்து சேர்க்கக்கூடாது என்று. மீட்டெடுப்பதற்கு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம் அல்ல இந்த சப்ஜெக்டை பற்றின உங்கள் கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை செய்தாலே போதும் இந்த வீடியோவை, இந்த சேனலை உங்களால் காப்பாற்ற முடியும். அதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களுக்கு சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகே இருக்கக்கூடிய UPI ID ஸ்கேனர் வழியாக உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். என்னுடைய முதல் அப்டேட்டை நீங்கள் பாருங்கள். இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மிக தெளிவாக எடுத்து காட்டிய விஷயம், டாக்டர் உமர் ஃபேஸே இலாஹி மஸ்ஜித், இது எங்கே இருக்குன்னா ஓல்டு டெல்லியில் இருக்குது. ரெட் ஃபோர்ட் இருக்குது, அப்படியே பின்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த மசூதி. இந்த மசூதியில் கிட்டத்தட்ட ஒரு 2:30 மணி அளவிலிருந்து 2:35 மணிக்குள் இந்த நபர் அங்கே போயிருக்கிறார். ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் வரை இந்த நபர் அங்கே இருந்திருக்கிறார். நீங்கள் தொடுக்கக்கூடிய அந்த நேரத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா 10லிருந்து 15 நிமிஷம் தான். ஸோ இந்த நபர் கடைசியாக இந்த இடத்திற்கு தொழுகப் போவதாக கூறியிருக்கிறார்கள். அதனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த தொழுகக்கூடிய நேரம் 3 மணி. ஆனால் 3 மணிக்கு முன்பே இந்த நபர் அங்கே சென்று நமாஸ் முடித்துவிட்டு அங்கிருந்து வெளியேறியதாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. இது மட்டுமல்ல, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அடுத்தபடியாக என்ன காட்டுகிறது, சுனஹரி மஸ்ஜித், இந்த மசூதியிலிருந்து இன்னொரு மஸ்ஜித் அங்கே இருக்குது. சுனஹரி மஸ்ஜித்துடைய பார்க்கிங் லாட்டில் டாக்டர் உமருடைய வாகனம் 3 மணி 19 நிமிடத்திலிருந்து 3 மணி 45 நிமிடத்திற்குள் உள்ள போனதாக ஒரு தகவலை கொடுத்திருக்கிறார்கள். வெளியேறியது அந்த இடத்துல ஒரு 3 மணி நேரம் வரை அதே இடத்துல அந்த பார்க்கிங்லேயே இந்த வாகனம் இருந்திருக்கிறது. சோர்சஸ் படி நீங்கள் பார்த்தீர்கள்னா, நேற்றும் நாங்கள் அதை காட்டினோம். ஃபரீதாபாத்திலிருந்து இந்த வாகனம் உள்ளே வந்திருக்கிறது. ஃபரீதாபாத்திலிருந்து டெல்லி பதர்பூர் பார்டர்லேருந்து சென்ட்ரல் டெல்லி கனாட் பிளேஸ், மயூர் விஹாரெல்லாம் தாண்டி கனாட் பிளேஸ்லேருந்து இது ஓல்ட் டெல்லி. இந்த ரவுண்டை கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் வரை அடித்திருக்கிறார். அதற்கப்புறம் தான் இந்த ஃபஸே இலாஹி மஸ்ஜித்துக்கு சென்றிருக்கிறார். அங்கிருந்து 3 மணி நேரம் பார்க்கிங் லாட். அப்போ ஏதோ ஒரு பதற்றம். ஏன்னா ஜம்மு காஷ்மீரில் அரெஸ்ட்கள் நடந்திருக்கிறது, ஃபரீதாபாத்தில் அரெஸ்ட் நடந்திருக்கிறது. இந்த நபர் வேலை பார்த்த
அந்த மருத்துவமனையில் அரெஸ்ட் நடந்திருக்கிறது. அடுத்தபடியாக இந்த நபரை போலீசார்கள் தேடி வந்தது இவருக்கு தெரியும். அதனால் இந்த நபர் அந்த பதற்றத்தில் இந்த குண்டுவெடிப்பை நடத்தினாரா என்கிற ஒரு கேள்வியும் வெளிவருகிறது. இது மட்டுமல்ல, இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஜாமா மஸ்ஜித் இன்னொரு மிகப்பெரிய மசூதி. இந்த இடத்திலும் ரேட் போடப்பட்டது. இந்த இடத்தில் இந்த நபர் வந்தாரா, இல்லை இந்த இடத்திற்கு அக்கம் பக்கத்தில் ஏதாவது ஆபத்து இருக்கிறா என்கிற அந்த விஷயம். ஏன்னா ரெட் ஃபோர்ட், சாந்தினி சாக் இந்த 2 இடங்களுமே மிகவும் க்ரௌடடான ஏரியா, டெல்லியில் இருக்கக்கூடிய மிகவும் க்ரௌடடான ஏரியாக்கள். இந்த இடத்தில் மிக தெளிவாக ஸ்கேன் செய்து வருகிறார்கள். ஃபேஸே இலாஹி மஸ்ஜித் மற்றும் சுனஹரி மஸ்ஜித்தில் இந்த நபர் போனது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் டிஎன்ஏ சாம்பிளிங் எடுக்கப்பட்டது. டிஎன்ஏ சாம்பிளிங் வழியாக உறுதி செய்யப்பட்ட விஷயம், இந்த வாகனத்தை ஓட்டிய நபர் டாக்டர் உமர் தான். டாக்டர் உமர் கொல்லப்பட்டதாக அதையும் கூறியிருக்கிறார்கள். நவம்பர் 13ஆம் தேதி டிஎன்ஏ சாம்பிள் இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் செய்திருக்கிறது. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீர்கள்னா, நான் ஏற்கனவே கூறியபடி லல்லன் டாப் ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய ஐ விட்னஸஸ்கள் கொடுத்த பதிலை நீங்கள் பார்த்தீர்கள்னா, இந்த குண்டுவெடிப்பு நடந்த இடத்துலையே நீங்கள் அந்த கோவிலை பார்ப்பீர்கள். அந்த கோவிலையும் தாண்டி இந்த பிளாஸ்டோடைய ஒளி தெரிஞ்சிருக்கிறது. சத்தத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் வரை அந்த சத்தம் கேட்டிருக்கிறது. அந்த நேரம், அதாவது ஈவினிங் 6:50, 7 o'clockலாம் நீங்கள் பார்த்தீர்கள்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். அங்கே ஏராளமான ஆட்டோ ரிக்ஷா, ரிக்ஷா, நடந்து வரப்போகக்கூடிய நபர்கள், மார்க்கெட் அதற்கு எதிரில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஹோல்சேல் மார்க்கெட். இங்கே எப்படி பாரிஸ் இருக்கோ, பாரிஸ் போன்ற ஒரு 100 மடங்கு பெரிய மார்க்கெட்டை நீங்கள் பார்க்கலாம். அங்கே அவ்வளோ பெரிய மார்க்கெட் அது. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய கூட்டமும் அதே மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் லால் கிலா, டூரிஸ்டோடைய கூட்டம் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அப்போது அந்த இடம் ஒரு க்ரௌடடான இடம். 10-13 பேர் இறந்ததாக இவர்கள் கூறுகிறார்கள். அப்படியெல்லாம் கிடையாது. ஐ விட்னஸஸ்கள் கொடுக்கக்கூடிய விஷயம், சதைகள், உடல் சதைகள் தெரிச்சு அங்கங்கே அந்த மேலே நீங்கள் பார்த்தீர்கள் அந்த மின்சார வயர் அங்கெல்லாம் தொங்கி இருக்கிறது. போலீஸார்கள் வந்தார்களாம். அரை மணி நேரத்தில் எல்லாத்தையுமே க்ளீன் செய்யணும். ஒரு இடத்துல இருந்த சடலத்தை ஒரு மூட்டையில் போட்டிருக்கிறார்கள். பக்கத்தில் இன்னொரு சடலம் கிடந்திருக்கு, அதே மூட்டையில் போட்டிருக்கிறார்கள். அப்பவும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் கேட்டிருக்கிறார்கள், எப்படி இதை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள்? ஒரே மூட்டையாக நீங்கள் கட்டிட்டு போகிறீங்களே. அதாவது ஒரே மூட்டையில் 3-4 நபர்களுடைய சடலத்தை அமுக்கியிருக்கிறார்கள். சின்ன சின்ன பீசஸ் தான். டிஎன்ஏ சாம்பிளிங் பார்த்து விடுவோம். டிஎன்ஏ சாம்பிள் எப்படி நீங்கள் பார்ப்பீர்கள்? 13 நபர்கள், அதுவும் ஒஃபிஷியலாக பார்த்தீர்கள்னா 9 நபர்கள் தான் அவர்கள் கொடுத்த பட்டியல். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து 12 நபர்களை தான் ஒஃபிஷியலாக நீங்கள் காட்டியிருக்கிறீர்கள். அன்அஃபிஷியலாக 50க்கும் மேற்பட்ட நபர்கள் கொல்லப்பட்டதாக இப்போ வெளிவரக்கூடிய அந்த தகவல். ஏன் நீங்கள் மறைக்க வேண்டும்? முதல் முறையாக அரசாங்கம் மறைக்கிறதா? மோடி அரசாங்கம். சமீபத்தில் நடந்த கும்பமேளையில் டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் நடந்த அந்த கலவரம், ஸ்டாம்பேட், கும்பமேளையில் நடந்த ஸ்டாம்பேட், இங்கெல்லாம் எத்தனை ஏராளமான நபர்கள் உயர்ந்தார்கள். அந்த காட்சியெல்லாம் இன்றைக்கும் அந்த படங்களை நீங்கள் பார்க்க முடியும். செருப்பங்க கிடக்கு, குழந்தைகளுடைய துணிமணி அங்கே கிடக்கு. எத்தனையோ பேர் இதுவரை வீட்டுக்கு திரும்பாமல் இருக்கிறார்கள். எந்த விதமான பதிலும் கிடைக்கவில்லை. அப்போ இந்த இடத்திலும் அதே போன்ற வேலையை இந்த நாட்டு அரசாங்கம் பார்த்ததாக ஒரு அலிகேஷன் வெளிவருகிறது. டாக்டர் உமர் நபி, இதை தாண்டி ஒரு 20 நபர்கள், கிட்டத்தட்ட 9 நபர்கள் கொல்லப்பட்டதாக, டாக்டர் நபி உட்பட நீங்கள் பார்த்தீர்கள் ஒரு 14-15 நபர்கள் கொல்லப்பட்டதாக ஒரு தகவல் வெளிவந்திருக்கிறது. 20க்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைந்ததை டெல்லி போலீஸ் உறுதி செய்கிறது. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா டூரிஸ்ட், வெண்டர்ஸ் மற்றும் லோக்கல்ஸ் அங்கே இருந்ததாக கூறுகிறார்கள். அன்அஃபிஷியலாக நான் ஏற்கனவே கூறிவிட்டேன், 50க்கும் மேற்பட்ட நபர்கள் கொல்லப்பட்டதாக இந்த தகவல் வெளிவருகிறது. இதோடைய கனெக்ஷன் நீங்கள் பார்த்தீர்கள்னா டாக்டர் உமர் முகமது அலைஸ், டாக்டர் உமர் உன் நபி, இந்த நபருடைய கனெக்ஷன் நிச்சயமாக புல்வாமாவை சார்ந்த நபர். புல்வாமாவிலிருந்து இது ஒரு ஃபெதாயின் அட்டாக், அதாவது சுசைட் பாம்பர் அட்டாக்காக இதை பார்க்கப்படுகிறது. இதற்கு பின்னாடி யார் இருக்கிறார்? ஜெய்ஷே முகம்மதுடைய சீஃப்
மௌலானா மசூத் அஸ்ஹர். ஆபரேஷன் சிந்தூரும் போது மௌலானா மசூத் அஸ்ஹர், ஜெய்ஷே முகம்மது, லஷ்கர்-இ தொய்யபா இது போன்ற அமைப்புகளுடைய ட்ரைனிங் கேம்புகளை நேரடியாக இந்திய இராணுவம் தாக்கியது. ஜெய்ஷே முகம்மது எந்த அளவில் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய டார்கெட்டுக்கான அந்த பிளானிங்கை செய்து வந்தார் என்கிற அந்த விஷயமும் வெளிவந்திருக்கிறது. 2023ஆம் ஆண்டிலிருந்தே இந்த பிளானிங் நடந்திருக்கிறது. அதாவது இந்தியா முழுவதும், முக்கியமாக டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய ஏராளமான இடங்களில் ஒரு சீரியல் பிளாஸ்டருக்கான பிளானை போட்டிருக்கிறார்கள். நேற்று நான் ஒரு தகவலை எடுத்து காட்டியிருந்தேன். எப்படி 6ஆம் தேதி மற்றும் 7ஆம் தேதி IGI ஏர்போர்ட், இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் வரக்கூடிய விமானங்கள், போகக்கூடிய விமானங்கள், கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட விமானங்கள் டைவர்ட் செய்யப்பட்டது, கேன்சல் செய்யப்பட்டது அல்ல தாமதமாக சென்றது. அதற்கான காரணம் என்ன? ஜிபிஎஸ்ஐ ஹேக் செய்து விட்டார்கள் 6ஆம் தேதி 7ஆம் தேதி. பைலட்களுக்கு வரக்கூடிய அந்த சிக்னல் தவறாக காட்டியது. அந்த சிக்னல் எந்த இடத்தில் ஏர்போர்ட் தெரிய வேண்டுமோ அந்த இடத்தில் ஏர்போர்ட் தெரியாமல் வேறொரு இடம் காட்டியிருக்கிறது. கிராஷ் செய்வதற்கான முயற்சியை எடுத்திருக்கிறார்கள். 800க்கும் மேற்பட்ட ஃப்ளைட்ஸ்கள் பாதிக்கப்பட்டது. 6ஆம் தேதி 7ஆம் தேதி 48 மணி நேரங்கள் வரை இந்த இஷ்யூ நடந்தது. அதற்கு முன்பு 3 மாதங்களாக இந்த இன்சிடென்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர், பஞ்சாப் ரீஜன், பார்டர் ஏரியாக்களில் இருக்கக்கூடிய வாகனங்கள், ஏரோப்ளேன்ஸ், 464 ஏரோப்ளேன்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்ற ஃபேக் GPS இன்ஃபர்மேஷன் பைலட்டுடைய ஸ்கிரீனில் வருகிறது. இந்த முறை பைலட்களுடைய அந்த சுதாரிப்பு, இதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீர்கள்னா பைலட்களுடைய சுதாரிப்பால் தான் எந்த விதமான கிராஷும் நடக்கவில்லை. ஃபேக் இன்ஃபர்மேஷன் வரும்போது அந்த ஃபேக் இன்ஃபர்மேஷனை பார்த்து கவனித்து மேனுவலாக GPS ட்ராக்கை செய்து அவர்கள் களமிறங்கியிருக்கிறார்கள். இந்த முறையும் அப்படித்தான் நடந்திருக்கிறது. இது இன்னொரு பக்கம். ரெட் ஃபோர்ட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய பல இடங்களில் இன்னொரு வாகனத்திற்கான தேடுதல் வேட்டை நடந்தது. முக்கியமாக ஃபோர்ட் ஈகோஸ்போர்ட்டுடைய இந்த சிவப்பு நிற வண்டி, வெஹிக்கிள் நம்பர் DL10CK0458. இதை பற்றி டெல்லி போலீஸ் ஒரு அறிக்கை கொடுத்தார்கள். உமர் நபியுடைய 2017ஆம் ஆண்டு ரெஜிஸ்டர் ஆன இந்த வாகனம், ஃபரீதாபாத் போலீஸ் இதை நவம்பர் 12ஆம் தேதி காந்த்வாலி வில்லேஜ், ஹரியானாவில் இருக்கக்கூடிய காந்த்வாலி வில்லேஜில் ஒரு பார்க்கிங் லாட்டில் இதை பார்க் செய்ததாக கூறியிருந்தார்கள். அங்கிருந்து இதை கண்டெடுத்திருக்கார்கள். இது மீதும் ஒரு விசாரணை நடக்கிறது, இந்த வாகனத்துடைய அந்த ட்ராக். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீர்கள்னா ஓமருடைய ஃபோனை வைத்து தான் இந்த ஒட்டுமொத்த ட்ராக்கும் செய்திருக்கிறார்கள். ஃபரீதாபாத்திலிருந்து எப்போ கிளம்பினார், எந்த டவர்லேருந்து அந்த லொக்கேஷன் போயிருக்கு, எந்தெந்த ரூட் எடுத்துக்கினார், எந்த இடத்துல நின்றுக்கிறார், எந்த இடத்திற்குள் போயிருக்கிறார், எல்லாமே நீங்கள் பார்த்தீர்கள்னா மொபைல் டவரை வைத்து தான் போலீஸார்கள் இப்போது இந்த ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனை வெளிவிட்டிருக்கிறார்கள். டெல்லி NCR இந்த இடத்தில் எந்த அளவில் இந்த ஹுண்டை i20 மற்றும் ஈகோ ஸ்போர்ட்ஸ் வாகனங்கள் சுற்றி இருக்கிறது, அந்த அனைத்து இடங்களையுமே ஹை அலர்ட்டில் வைத்திருக்கிறார்கள். ஜம்மு அண்ட் காஷ்மீர், புல்வாமா, டெல்லி, குட்காவ், ஃபரீதாபாத், இந்த ஒட்டுமொத்த ட்ராக்கில் இருக்கக்கூடிய ஏராளமான இடங்கள், இந்த அனைத்து இடங்களுமே இன்னைக்கு ஒரு ஹை அலர்ட்டில் வைக்கப்பட்டுள்ளது. இதற்கான கனெக்ஷன் நேரடியாக ஜெய்ஷே முகம்மது. எதற்காக? ஜெய்ஷே முகம்மதின் சீஃப் மௌலானா மசூத் அஸ்ஹருடைய குடும்பத்தினர்களை மிக முக்கியமாக அதில் பாதிக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். அதிலிருந்து அதற்கான பதிலடியாக தான் இதை பார்க்கப்படுகிறது. ஆனால் இன்னும் இந்த அரசாங்கம் ஒஃபிஷியலாக இதை அறிவிக்கிறதுக்கான காரணம், இந்த முறை இவர்கள் எந்த விதமான அவசரமும் படாமல் ஒரு நிதானமான ரிசர்ச், நிதானமான இன்வெஸ்டிகேஷனுக்கு பின்பு, அனைத்து ஆதாரத்தையுமே சேகரித்ததற்கு பின்பு தான் இந்த அட்டாக் அல்ல இதை ஒரு அட்டாக்காகவே அறிவிக்கப் போகிறார்கள் என்கிற ஒரு தகவல் வெளிவந்திருக்கிறது. நான் எடுத்துக்காட்டி அனைத்து தகவலுமே என்னுடைய சோர்சஸ், என்னுடைய பத்திரிகையாளர் நண்பர்கள் மற்றும் மற்ற இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அந்த வழியாக வந்த தகவல் மட்டுமே. இன்னும் ஒரு சில இடங்களில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒஃபிஷியலாக அரசாங்கமும் ஒரு சில இன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்கிறது. உதாரணத்திற்கு அந்த ஈகோ ஸ்போர்ட்ஸ் வாகனம், அதை பற்றி நேற்றிலிருந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சாரம் டெல்லி முழுவதும் நடந்தது. அந்த வாகனத்தை யார் பார்த்தாலும் அதற்கான தகவலை கொடுக்கக்கூடிய
ஒரு விஷயத்தை எடுத்து காட்டினார்கள். இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட நபர்களை டீடைன் செய்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக 5 நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். அந்த 5 நபர்களுடைய டீட்டெயில்டான ரிப்போர்ட்டை நான் நேற்று காட்டினேன். அதிலிருந்து அந்த 5 நபர்களை பற்றி மீண்டும் ஒருமுறை நீங்கள் பார்த்து விடுங்கள். டாக்டர் முசுமில் ஷக்கீல் இந்த நபர் வீட்டில், ஃபரீதாபாத்தில் இந்த நபர் வீட்டில் 360 கிலோ RDX மற்றும் 2563 கிலோ அமோனியம் நைட்ரைட் கண்டெடுக்கப்பட்டது. இந்த சப்ஸ்டன்ஸ் தான் பிளாஸ்ட் சைட்லிருந்து ஏஜென்சிகள் எடுத்திருக்கிறார்கள் சாம்பிளாக. டாக்டர் அதில் அஹமத் சஹரன்பூர் உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த நபர். இந்த நபர் கையில் ஜெய்ஷே முகமதுடைய போஸ்டர்ஸ்கள் இருந்திருக்கிறது. டாக்டர் ஷஹீன் சயீத் இந்த நபருக்கு ஜெய்ஷே முகமதுடைய உமன் விங் பெண்கள் கையில், ஜெய்ஷே முகமதிற்கு சப்போர்ட் செய்யக்கூடிய பெண்கள் கையில் அசால்ட் ரைஃபிளை கொண்டு போய் கொடுப்பதற்கும் மற்றும் அவர்களுக்கு கார் ஏற்பாடு செய்து கொடுப்பதற்கும் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள். தாரிக் அஹமத் மலிக் சம்பூரா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு பேங்க் செக்யூரிட்டி எம்ப்ளாயி. ஆமிர் ரயீத் மீர் மற்றும் உமர் ரஹீத் இந்த 2 நபர்கள் இந்த காரெல்லாம் வாங்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். ப்ரெக்யூரிங் த கார், செகண்ட் ஹேண்ட் கார் எல்லாம் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். டாக்டர் சஜாத் அஹமத் மௌலா புல்வாமாவை சார்ந்த இந்த நபர். மௌலவி இர்ஃபான் அஹமத் வாகா இந்த நபர் தான் இந்த ஒட்டுமொத்த பாம் பிளாஸ்டருக்கான மாஸ்டர் மைண்ட் என்று கூறியிருக்கிறார்கள். இவர்தான் ஒரு மௌலவி. இந்த நபர் தான் மற்ற படித்த பட்டதாரிகளை ஒரு வலையில் சிக்க வைத்து அவர்களோட பிரெயின் வாஷ் செய்யக்கூடிய வேலையை இந்த நபர் தான் பார்த்திருக்கிறார். டாக்டர் பர்வேஸ் அன்சாரி, ஜமீர் அஹமத், மௌலவி இர்ஃபான் அஹமத் மற்றும் 4 லேப் டெக்னீஷியன்களை அல் ஃபலா யூனிவர்சிட்டி, ஃபரீதாபாத்தில் இருக்கு அல் ஃபலா யூனிவர்சிட்டியிலிருந்து கைது செய்திருக்கிறார்கள். இதை தாண்டி ஜம்மு அண்ட் காஷ்மீரிலிருந்து ஆரிஃப் யாசிர் மற்றும் மக்சூதை கைது செய்திருக்கிறார்கள். இதுவரை நடந்த விஷயங்களை பற்றின அனைத்து அப்டேட்டையும் நான் உங்களுக்கு கொடுத்து விட்டேன். இதற்கு மேலே வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையும் இதை பற்றின அப்டேட்ஸ்களை நாங்கள் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலையை பார்த்து வருவோம். அதனால் இணைந்திருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பகிருங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இதை தாண்டி எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய UPI ID வழியாக உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.